ஈரான்ல இருக்கிற பாம்பூர் ராணுவ முகாம்ல அமெரிக்கா நடத்தின தாக்குதலால 388வது பிரிகேடியர் படையை சேர்ந்த 7 ராணுவ வீரர்கள் உயிரிழந்திருக்கிறதா இப்ப செய்தி வெளியாகி. அந்த ராணுவ முகாம்ல இருக்கிற பல இடங்களை குறிப்பிட்டு பல ஏவுகணைகளை அமெரிக்க ராணுவம் யூஸ் பண்ணி இருக்கிறதா ஈரானிய ஊடகம் ஒரு செய்தி வெளியிட்டு. இந்த ஒரு நிலைமையால இப்ப மத்திய கிழக்குல போர் நிலைமை அடுத்த கட்டத்துக்கு போயிருக்குண்டே நாம சொல்லலாம். அது மட்டும் இல்லாம கடந்த சில நாட்களா அமெரிக்கா ஈரான்ல நடத்தின தாக்குதலால 30க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் உயிரிழந்திருக்கிறதா ஈரான் அரசாங்கத்தின் செய்தி தொடர்பாளர் ஒரு தகவலை சொல்லி இருக்காரு. அடுத்ததா ஈரானுக்கு சொந்தமான 130 மில்லியன் அமெரிக்க டாலர் பெறுமதியான கிரிப்டோ கரன்சி வாலெட்களை முடக்கி இருக்கிறதா அமெரிக்கான ட்ரெஷரி செக்ரட்டரி சொல்லி இருக்காரு. அடுத்த கட்டமா அமெரிக்கா ஈரானிய துறைமுகங்களுக்கு கடற்படை முற்றுகையை திரும்பவும் ஆரம்பிச்சிருக்கிறதா சொல்லி இருக்கிறார். அதே நேரத்துல அவர் ஏற்கனவே அறிவிச்ச இந்த ஹார்முஸ் கடல்வழி பாதையால போற கப்பல்கள் இவர் கொடுக்கிற பாதுகாப்புக்காக 20% கப்பமா கட்டணுங்கிற திட்டத்தை இப்ப வாபஸ் வாங்கியிருக்காரு. யாரு? டொனால்ட் ட்ரம்ப். அடுத்ததா ஈரான் நடத்தின தாக்குதல்ல அமெரிக்காட F-15, F-16, F-35 போன்ற போர் விமானங்கள் நிறுத்தப்பட்டிருந்த பாதுகாப்பு தங்குமிடங்கள் எல்லாத்தையும் அழிச்சிட்டு MQ-9 என்கிற ட்ரோனையும் தாக்கி அழிச்சிருக்கிறதா சொல்லி இருக்காங்க IRGC. இது போன்ற பல முக்கியமான விஷயங்களை தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம் என்கிறதால தயவு செஞ்சு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாம முழுமையா பார்த்துட்டு ஏழைவர்களும் இந்த வீடியோவை பார்க்கிற மாதிரி கட்டாயமா ஷேர் பண்ணிடுங்க. அதோட இந்த சோசியல் மீடியாவில இப்ப இருக்கிற மிகப்பெரிய ஒரு பிரச்சனை என்னன்னா, இப்ப நாம பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த வீடியோ புதிய செய்தியா அல்லது பழைய செய்தியாங்கிற பிரச்சனை தான். இந்த பிரச்சனைக்கெல்லாம் இப்ப முற்றுப்புள்ளி வைக்கிற வகையில நான் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல என்னுடைய அபிஷியல் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் போட்டிருக்கேன். அது மூலமா நீங்க குரூப்ல சேர்ந்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் புதிய வீடியோவை நான் அப்டேட் பண்ணின உடனே அதுல லிங்க் உங்களுக்கு இன்ஸ்டன்டா வந்து கிடைக்கிற மாதிரி அந்த குரூப்ல ஷேர் பண்ணிடுவேன். சோ அது மூலமா நீங்க புதிய தகவல்களை உடனேயே பார்த்து கொள்ள இயலும். அமெரிக்கா ராணுவம் ஜூலை 14ஆம் தேதி இரவு 10 மணியிலிருந்து ஜூலை 15ஆம் தேதி அதிகாலை 2 மணி வரைக்கும் இடைப்பட்ட அந்த நேரத்துக்குள்ள அவங்களோட அடுத்த கட்ட தாக்குதலை ஈரான்ல வெற்றிகரமா நடத்தி முடிச்சிருக்கிறதா சொல்லி இருக்காங்க. இந்த தாக்குதலுக்கு அமெரிக்காட போர் விமானங்கள், ஆள் இல்லாத ட்ரோன்ஸ் விமானம், அடுத்ததா அந்த கடற்படை கப்பல்கள் போன்ற விஷயங்களை பயன்படுத்தி ஈரான்ட ஏவுகணை மற்றும் இந்த ட்ரோன் தளங்கள், கடற்படை திறன்கள் மற்றும் இந்த கடலோர பாதுகாப்பு அமைப்புகள் என்கிற எல்லா இலக்குகளையும் தாக்கி ஈரான்ட ராணுவ இலக்குகளை தான் நாங்க இலக்கு வச்சு தாக்குதல் நடத்திருக்கோம் என்று அமெரிக்கா சொல்லி இருந்தாலும் இந்த ஃபார்ஸ் என்கிற செய்தி ஊடகம் வெளியிட்ட தகவலை வச்சு நாம பார்க்கக்குள்ள இலாம் என்கிற மாகாணத்தில் இருக்கிற பொதுமக்களுக்கு குடிநீர் போட்டில் அடைச்சு விநியோகம் செய்யற ஒரு தொழிற்சாலைகளையும், குசஸ்தான் மாகாணத்தில் இருக்கிற கோதுமை மாவை சேமிச்சு வச்சிருந்த ஒரு களஞ்சியத்திலையும் தான் இவங்களோட தாக்குதல் நடந்திருக்கிறது அறியக்கூடியதா இருக்கு. அதாவது அங்கேயும் அந்த தாக்குதல் நடந்திருக்கு. இதே சந்தர்ப்பத்தில் தான் இப்ப ஈரான் தென்கிழக்கு பகுதியில் இருக்கிற பாம்பூர் ராணுவ முகாம்ல அமெரிக்கா நடத்தின ஏவுகணை தாக்குதல்ல 388வது பிரிகேடை சேர்ந்த 7 ராணுவ வீரர்கள் உயிரிழந்திருக்கிறதா ஈரான் ராணுவம் இப்ப அறிவிச்சிருக்காங்க. இந்த தாக்குதலுக்கு 13 ஏவுகணைகளை பயன்படுத்தி அது ராணுவ முகாமில் இருந்த விருந்தினர் மாளிகை, காவல் நிலையங்கள் மற்றும் இந்த வீரர்கள் தங்கியிருந்த கட்டிடங்கள் போன்ற இடங்களை குறிப்பிச்சு அமெரிக்கா இந்த தாக்குதலை நடத்தினதா சொல்லப்படுது. அதோட பல ராணுவ வீரர்கள் இந்த தாக்குதலால காயமடைஞ்சிருக்கிறதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. அந்த தாக்குதல் நடந்த நேரத்துல பேசிவ் டிஃபென்ஸ் மெஷர்ஸ் என்கிற செயலற்ற பாதுகாப்பு நடவடிக்கைகளை பயன்படுத்தினதால உயிரிழப்புகள் மேலும் அதிகரிக்காம தடுக்கப்பட்டதா ஈரான் ராணுவம் சொல்லி இருக்கிறதோட இந்த கோழைத்தனமான தாக்குதலுக்கு பலத்த பதிலடி உடனே வழங்கப்படும் என்று அமெரிக்கா எச்சரிச்சிருக்காங்க IRGC. அது மட்டும் இல்லாம ஈரான் துறைமுகங்களுக்கு அமெரிக்கா திரும்பியும் நேவல் புளோக்கேட்டை அமல்படுத்தினதால மத்திய கிழக்கில் நடக்கிற எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு ஏற்றுமதியை முழுமையா பாதிக்கிற வகையில நடவடிக்கை எடுக்கப்படும் என்று IRGC ஒரு எச்சரிக்கையை கொடுத்திருக்காங்க. அதோட அவங்க ஸ்பெஷலா என்ன சொல்றாங்கண்டா, இந்த பிராந்தியத்தில இருந்து எண்ணெய் மற்றும் எரிவாயு ஏற்றுமதியை எல்லா நாடுகளுமே செய்யணும். அப்படி இல்லாம அமெரிக்கா விரும்புகிற ஆட்கள் மட்டும்தான் அந்த வியாபாரம் செய்யணும்டா, மன்னிக்கணும், அது யாருக்குமே நடக்காது, நடக்கையும் IRGC விடாதுன்னு சொல்றாங்க ஈரான். இப்ப இந்த ஹார்முஸ் பாதையால போற கப்பல்களுக்கு 20% பாதுகாப்பு கட்டணம் விதிக்கப்படும் என்று ஏற்கனவே டொனால்ட் ட்ரம்ப் சொல்லி இருந்தாரு. நாம அது சம்பந்தமா நேற்றைய வீடியோவுல தெளிவா பார்த்திருந்தோம். ஆனா இப்ப ஈரான்ல நேவல் புளோக்கேட்டை திரும்பியும் அமல்படுத்தினதா சொல்லிட்டு வளைகுடா நாடுகள் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க அந்த 20% பாதுகாப்பு கட்டணத்தை அறவுற அந்த திட்டத்தை டொனால்ட் ட்ரம்ப் இப்ப கைவிடுறதா அறிவிச்சிட்டாரு. அந்த பாதுகாப்பு கட்டணத்துக்கு பதிலா அந்த வளைகுடா நாடுகள் என்ன செய்யுமாம்னா அமெரிக்காவில் பல பில்லியன் அமெரிக்க டாலர் பெறுமதியான முதலீடுகளை செய்வாங்கிறதையும் அவர் அறிவிச்சிருக்காரு. ஆனால் அது சம்பந்தமான விவரமான ஒரு கருத்துக்களையும் சொல்லல. அடுத்ததா அமெரிக்கா ஈரான் மத்திய வங்கியோட தொடர்புடையதா சொல்ற பல கிரிப்டோ கரன்சி வாலெட்டுகள்ல புதிய பொருளாதார தடைகளை விதிச்சிருக்காங்க.
இந்த நடவடிக்கையால 130 பில்லியன் அமெரிக்க டாலருக்கும் அதிகமான மதிப்புடைய இந்த டிஜிட்டல் சொத்துக்கள் முடக்கப்பட்டிருக்கிறதா அமெரிக்காவோட ட்ரெஷரி செக்ரட்டரி ஸ்காட் பெசன்ட் சொல்லி இருக்காரு. இப்ப அமெரிக்கா ஈரானுக்கு ஒரு பெரிய சவால் கொடுக்கிற அளவுக்கு தான் இந்த தாக்குதல்களை நடத்திருக்காங்க. ராணுவ முகாம்ல நடத்தின தாக்குதலால ராணுவ வீரர்கள் 7 பேரை கொலை செஞ்சிருக்காங்க. அடுத்ததா பொதுமக்களை பாதிக்கக்கூடிய வகையில ஈரான்ல இருந்த வாட்டர் பாட்டில் ஃபேக்டரியிலையும் அடுத்ததா அந்த கோதுமை மா சேமிப்பு களஞ்சியத்திலையும் தாக்குதலை நடத்திருக்காங்க. அடுத்ததா ஈரான் எந்தவித எரிபொருள் ஏற்றுமதியும் செய்யக்கூடாதுங்கிறதுக்காக நேவல் பிளாக்கெட்டை போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஏற்கனவே ஈரானுக்கிட்ட இருந்த இந்த நிதியை முடக்கிறதுக்காகத்தான் 130 பில்லியன் பெறுமதியான கிரிப்டோ கரன்சி வாலெட்டை முடக்கி இருக்காங்க. இப்ப அமெரிக்காட இந்த வகையான தாக்குதலுக்கு எல்லாம் பதிலடி கொடுக்கிற நடவடிக்கைகள்ல முதல் கட்டமா நசர் 2 என்கிற ஆபரேஷன் மூலமா ஜோர்தான்ல இருக்கிற அஸ்ரக் அமெரிக்க விமானப்படை தளத்துல F-15, F-16, F-35 போன்ற போர் விமானங்கள் நிறுத்தப்பட்டிருந்த ஷெல்டர்ல IRGC தாக்குதலை நடத்திட்டு அதோட இந்த MQ-9 என்கிற ஆளில்லா விமானத்தையும் தாக்கி அழிச்சிருக்காங்க. அடுத்ததா பஹ்ரைன்ல இருக்கிற அமெரிக்காவோட 5வது கடற்படை தலைமையகத்தில இருந்து கட்டுப்பாட்டு மையம், அதாவது அந்த தலைமையகத்தில இருந்த கட்டுப்பாட்டு மையம் அதோட ஆயுத களஞ்சியங்களோட சேர்த்து ஃபியூவல் டேங்குகளையும் தாக்கி அழிச்சிருக்கிறதா கிளைம் பண்ணிருக்காங்க IRGC. அடுத்ததா குவைத்ல இருக்கிற மினா அப்துல்லா என்கிற தளத்துல இருக்கிற அமெரிக்காவோட மேஜர் லாஜிஸ்டிக் ஹப்பை தாக்கி அழிச்சிட்டாங்க. அதோட ஈரான் தாக்குதல் இன்னமும் தொடர்ந்துகிட்டு தான் இருக்கு. அதே நேரத்துல அமெரிக்காவோட நேரப்படி காலை 6 மணி அளவுல இருந்து, அதாவது ஈரான் நேரப்படி மதியம் 1:30 மணியிலிருந்து புதிய ஒரு தாக்குதலாலேயே அமெரிக்கா இப்ப தொடங்கி இருக்கிறதா சொல்லி இருக்காங்க. அது சம்பந்தமான புதிய தகவல்கள் கிடைக்கக்குள்ள அதை உடனுக்குடன் நான் வழங்குறதுக்கு தயாராக இருக்கிறதால மறந்துடாம என்னுடைய இந்த ஹசன் கேலரி எனப்படுகின்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மத்திய கிழக்குல நடக்கிற ஒவ்வொரு தகவல்களையும் உங்களோட கண்ணெதிரில் கொண்டு வந்து சேர்க்கிறதுக்கு நான் கேரண்டி. அதோட இந்த வீடியோ தொடர்பான உங்களுடைய ஆழமான கருத்துக்களை இந்த வீடியோட கமெண்ட் பாக்ஸ்ல தவறாம சொல்லிட்டு, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை லைக் பண்ணிட்டு ஏழைவர்களும் பார்க்கிற மாதிரி இந்த வீடியோவை கட்டாயமா ஷேர் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாம நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு இன்ஸ்டன்டா வந்து கிடைக்கணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல நான் கொடுத்திருக்கிற வாட்ஸ்அப் லிங்கை கிளிக் பண்ணி அந்த குரூப்ல சேர்ந்துக்கங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீடியோட அப்டேட்டும் உடனேயே அப்டேட் செய்யப்படும் சொல்லிட்டு இந்த வீடியோல இருந்து விடைபெறுவது அப்துல் லத்தீப் ஹசன் மிஸ்வி.